மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளை தேடி பேசும் தலைமை பயணிச்சுட்டே இருக்கு. அந்த விதத்தில் ஒரு உற்சாகமான மனிதரைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். ஒரு வித்தியாசமான துறை, உற்சாகமான ஒரு மனிதர், அவரினுடைய அனுபவங்களோடு பயணிக்கலாம். அவரை பற்றிய முன்னோட்டத்தோடு. சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்ற முதுமொழிக்கு உதாரணமாய் திகழ்கிறார் 82 வயதான இந்த முதியவர். இந்த வயதிலும் இளைஞரைப் போல மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று கோப்பைகளையும் பதக்கங்களையும் குவித்து வருகிறார் டி. ராஜேந்திரன் அவர்கள். சிவகாசிதான் சொந்த ஊர். சிவகாசி என்றாலே தீப்பெட்டி, பட்டாசு, பிரிண்டிங் தொழில் என்றிருக்கும் நிலையில் இவருக்கோ வெளிநாட்டிற்குச் சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற கனவு. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஆசையில் அது தொடர்பாக நூல்களை தேடி தேடி படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துறைமுகத்திற்குச் சென்று என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதை கவனிப்பதுதான் இந்த ஏற்றுமதி ஏந்தலுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. இப்படி கவனித்துத்தான் சுண்ணாம்பு ஏற்றுமதி செய்யும் தொழிலில் இறங்கினார். சுண்ணாம்பு வெட்டும்போது நிலத்தில் கிழங்கு விளைந்திருப்பதைக் கண்டவர் அதையும் ஏற்றுமதி செய்ய முடிவெடுத்தார். அந்த கிழங்கிற்கு மருத்துவ குணம் இருப்பதை ஆய்வகம் மூலம் அறிந்து கொண்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள 8000 விவசாய குடும்பங்களுக்கு இந்த கிழங்கை பயிர் செய்ய ஊக்குவித்து அவர்கள் வாழ்விலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் இந்த சிவகாசி பெரியவர். ஏற்றுமதி தொழிலில் மட்டுமல்லாமல் மாரத்தான் போட்டியிலும் பங்கெடுத்து பல தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ள இந்த மாரத்தான் மன்னர் தன் எளிய மொழியில் தன் வாழ்க்கையின் வணிக அனுபவங்களை மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, சில பகுதிகளில் சிலர் ரொம்ப பிரபலமான நபராக இருந்துகிட்டே இருப்பாங்க. சிவகாசியை பொறுத்த வரைக்கும் வெடி மருந்துகள், வெடி, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிரிண்டிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சிவகாசின்னு சொன்னாலே ஞாபகத்திற்கு வரும். அப்படித்தான் இந்த பகுதியில் இந்த உற்சாகமான மனிதரை சொன்னாலே எல்லோரும் நினைவு கூறுகிறார்கள். அப்படி ஒரு பிரபலமான மனிதரை தான் நம்ம இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, சந்திக்கலாம். மாரத்தான் மன்னர் டி. ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு உற்சாகமான மனிதரா தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறப்பே ஒரு உற்சாகம் இருந்துட்டே இருக்குங்க ஐயா. அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப மகிழ்ச்சியா. உற்சாகம் மனசில் இருக்கணும். மனசில் இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். திருமூலர் சொல்கிறாரு, மனமது செம்மையானால் மந்திரங்கள் எதற்குன்னு சொல்கிறாரு. மனசு நல்லா இருந்தால் உற்சாகம் நல்லா இருக்கும் ஐயா. மனசில் எல்லாம் வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு, அதாவது மனம் போல் வாழ்வு. இந்த உற்சாகமாக நீங்கள் கேட்குறது எனக்கு மென்மேலும் உற்சாகத்தை விட்டுது. இந்த உடல் ஆரோக்கியம்தான் முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்துக்கு நான் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த ஓட்டப்பந்தயங்கள், அது மாரத்தான் மன்னர் அப்படின்னே உங்களை சொன்னதுக்கான காரணம், அதை பற்றி டீட்டெயில்டாக நான் கேட்குறேங்கய்யா. திருமூலரை பற்றி பேசுகிறீங்க, வள்ளுவர் திருக்குறளை மேற்கோள் காட்டுறீங்க. ஆனால் சின்ன வயசில் படிப்பின் மீது பெரியசாக ஆர்வம் இல்லையோ உங்களுக்கு? என்ன காரணம்? நல்லா கேட்குறீங்க. படிப்பின் மீது எனக்கு ஆர்வம் உண்டு, நல்ல ஆர்வம் உண்டு. ஆனால் நான் படிப்பில் மற்றவங்கள மாதிரி நிறைய மார்க் வாங்கலையே ஒழிய படிப்பில் எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. ஆசிரியர் ஒரு தடவை என்ன சொல்லி கொடுத்தாரோ அதோடு சரி, திரும்ப நான் படிக்கிறதே கிடையாது. ஆனால் அதை இன்றைக்கி நான் 1ஆம் வகுப்பில் படித்த பாடத்தை இப்போ கேட்டால் நான் சொல்லுவேன். மாணவர்களை போல நான் காலேஜுகளுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கெலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்காக போகிறேன். அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், புத்தகத்தை மட்டும் படியாங்க, அதை வாழ்க்கைக்கு உபயோகப்படுறதா படிச்சுக்கோங்க, எந்த காலமும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த படிப்பில் நான் படித்தது ஒரே படிப்பு தான். ஔவையார் சொன்னாங்க, திரைக்கடல் ஓடியும் திரைவையும் தேடு. அதை ரொம்ப இறுக்கி படிச்சுக்கிட்டேன் ஐயா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. அதை திரைக்கடல் ஓடி திரைவையும் தேடுங்கிற மட்டும் படிச்சுக்கிட்டேன். இதே நான் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடம் ஐயா. ஆக்சுவலாக இப்போது இந்த மாதிரியான சொல்ல சின்ன வயசில் அவ்வளவு தூரம் கவராது. ஒரு வணிக கனவு உங்கள்கிட்ட இருந்திருக்கு, ஒரு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுறதுக்கான ஒரு உற்சாகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசில் என்ன கனவு இருந்தது உங்களுக்கு? சின்ன வயசில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே
எனக்கு அக்கா ஒன்று, தம்பி ஒன்று. அப்பா வந்து 1947 ஆகஸ்ட் 15 ஸ்ரீ கிருஷ்ணா மெச்சர்ஸ்னு ஒரு மீடியம் டைப் தீப்பெட்டி ஆஃபீஸை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த தீப்பெட்டி ஆஃபீஸு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலே தீப்பெட்டி ஆஃபீஸ் வந்துருச்சு. அப்போ நான் அப்பாட்ட ஒரேடியாக சொல்லிட்டேன், அப்பா எனக்கு சிவகாசியில் உள்ள பட்டாசு, அச்சாபீஸு, தீப்பெட்டி ஆஃபீஸ் இந்த 3 தொழில் எனக்கு பிடிக்கல. ஓஹோ. நான் வேறு தொழில் தான் பண்ணணும். ஆனால் வேறு தொழில் கட்டாயம் திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடணும். அதுதான் என்னுடைய லட்சியம்ப்பா அப்படின்னு. உனக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறதோ நல்லா செய், நானும் உனக்கு அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக வந்து. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அதுவும் சிவகாசி மாதிரி ஒரு குட்டி ஜப்பானில் இருந்தால் இந்த 3 தான், வெடி அல்லது பிரிண்டிங் அல்லது தீப்பெட்டி தான். ஏன் இது 3 வேண்டாம், நான் வந்து கடல் தாண்டி போகணுன்றதுக்கான காரணம் என்ன? திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடுன்னு ஔவையார் சொன்னதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். கட்டாயம் திரைக்கடல் ஓடணும். எந்த ஊரில் போய் கடலை பார்த்தா இந்த கடலுக்கு தாண்டி அங்கிட்டு என்ன ஊர் இருக்கோ அந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னு கடற்கரையை பார்த்தோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, கனவு காணுங்கிறாரு. நினைவு உழுவதெல்லாம் உயர் உள்ளல், நல்ல நினைப்பாக நினச்சிக்கிட்டே இருந்தால் நிச்சயம் பலிக்கும். நினைக்கிறது நல்லா நினச்சிக்கிட்டே இருந்தால் பலிக்கும். அப்போ திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடணும். திரைக்கடலுக்கு அங்கிட்ட என்ன இருக்குது, அங்கே என்ன பண்ணுறது, என்ன வியாபாரம் பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. பள்ளிக்கூடத்துலேருந்து 1956 வெளியேறினேன். எத்தனாவது வகுப்போட வெளியேறிட்டீங்க ஐயா? நான் அப்போ வந்து +2 கிடையாது, 11th பாஸ் ஆகலை. அப்பா ஒரேடியாக தீப்டி ஆஃபீஸுக்கு வந்துரு, இல்லை நான் காலேஜுக்கு போகணும், நிறைய படிக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், உறுதியாக போகன்னு 10 வருஷம் சண்டை பிடிச்சேன். இந்த வருஷம் சேர்த்துருங்க, இந்த வருஷம் சேர்த்துருங்கன்னு. பெரிய பையங்களாக வந்திருப்பாங்க, சின்ன பையன் நீ பெரிய ஆளாக இருப்ப, சின்ன பையங்களாக இருப்பான், நீ ஒழுங்காக தீப்டி ஆஃபீஸ் வந்து பாரு, நல்லா நீ படிச்சிருந்தீங்கன்னா உன்னை காலேஜுக்கு அனுப்பியிருப்பேன். என் தம்பியெல்லாம் காலேஜுக்கு போயிருக்கான். அதனால் நானும் போகணுன்னு எவ்வளோ சொன்னேன். நீ பாஸ் ஆகலை, அதனால் ஒழுங்காக தீப்டி ஆஃபீஸுக்கு வந்துடு. அதனால் தீப்டி ஆஃபீஸில் தரவாக படித்தேன். மாணவர்களுக்கு பூரா சொல்லுவேன், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லி ஆழ உழுறது எதுக்காக உழ சொல்கிறாங்கன்னு அந்த பையங்கள்கிட்ட கேட்பேன். அநேக பையங்களுக்கு அது தெரியல. ஆழ உழுதுன்னா ஒரு உழவுக்கு மேலே 2 உழவு எதுக்கு போடணும்னு நான் நினச்சேன். ஒரு உழவு போட்டால் திரும்ப ஒரு உழவு போட்டாங்கன்னா மண் பிறன்றது, அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுது. அப்போ அந்த ஆழ உழுத நிலத்தில் நாற்று நல்லா வரும். அதே மாதிரி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுல நான் என்னுடைய முயற்சி திரையிடல் ஓடுறதுக்கு என்னென்னு. அப்போ சென்னைக்கு போனோம்னா சினிமாவுக்கு எங்கேயும் போக முடியாது. பள்ளிக்கூடத்துலேருந்து படித்தோன்னே சென்னை போனோம்னா நேராக கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டை ஹார்பருக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கேட்டேன். காலையில் கொடுப்பாங்க. 8 மணிக்கு போனால் 6 மணி வரைக்கும் இருக்கலாம். அப்போ கப்பலில் போய் என்னென்ன ஜாமான்லாம் ஏறுது அப்படின்னு பார்க்குறது. அதை பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஜாமான் நாமளும் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ கப்பலில் போய் இன்றைக்கி போய் அதே மாதிரி ஹார்பருக்குள்ளே போனால் பெர்மிட் வாங்கி தான் போகணும். இன்றைக்கி கப்பலில் ஏறதை பார்க்க முடியாது. காரணம், அன்றைக்கி வந்து சாக்கு மூடையில் ஏறி உள்ளே கொண்டு போய் லோடு பண்ணாங்க. இன்றைக்கி பூரா கண்டெய்னர். அதனால் இன்றைக்கி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அன்றைக்கி ஏறுற ஜாமான் ஏதாவது ஒரு சாக்கு கிழிஞ்சு விடும். அப்படி கப்பலில் ஏறும்போது நான் பார்த்த ஜாமான் தான் லைம் ஸ்டோன். இந்த லைம் ஸ்டோன் கப்பலில் ஏறிச்சு. அப்போ அதை நானும் நினச்சிக்கிட்டேன். இந்த பையங்களுக்கெல்லாம் சொல்வேன், நீங்கள் படிக்கிறது போக ஜிகே ஜெனரல் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணுங்க. அந்த லைம் ஸ்டோனை பார்த்தோன்னே நாங்கள் இருக்கிற இன்றைக்கி வந்து விருதுநகர் மாவட்டம், அன்றைக்கி இது ராமநாதபுரம் ஜில்லா, விருதுநகர் மாவட்டம், இந்த சிவகங்கை மாவட்டம், பக்கத்து மாவட்டங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தது. ஒன்றா இருக்கும்போது இந்த மாவட்டம் லைம் ஸ்டோன் மேலே தான் இருக்குதுன்னு அன்றைக்கே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படித்தேன். இந்த மாவட்டம் லைம் ஸ்டோன் மேலே இருக்குது. சுண்ணாம்புக்கல். ஓஹோ. சுண்ணாம்பை ஏற்றுமதி செய்கிறத கவனிக்கிறீங்க. சரி, ஒரு இளைஞனாக பார்க்குறீங்க, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சிங்க? அப்போ சுண்ணாம்புக்கல்ல ஏற்றணும். இன்னைக்கு உள்ள வசதி நான் மாணவர்கள்ட்டெல்லாம் பூரா அதை மாறி மாறி சொல்வேன். நான் படிக்கும்போது கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு படிப்பு பேக்ரவுண்டும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கல்லூரி வரைக்கும் வந்துட்டீங்க, இன்டர்நெட் இருக்குது. காலையில் தட்டினா மத்தியானம் ஆர்டரு, சாயந்தரம் ஷிப்மெண்ட்டு, நைட்டில் பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி இருக்குது, அது அன்றைக்கி கிடையாது. அப்போ அந்த சுண்ணாம்புக்கல் ஏறத பார்த்தேன்.
அப்போ குரலகத்துக்கு பக்கத்தில் சென்னையில் சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு இருக்குது. அங்கே வந்தோம்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ட்ரேட் டைரக்ட் நல்ல விளையாட்டு புஸ்தகம் இருக்கும். அதில் உலக நாடுகளில் வர்த்தகம் பண்ணுறவங்க பூரா இருக்கும். அதில் லைம் ஸ்டோன் அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த பையங்களுக்கு இந்த லைம் ஸ்டோன் நான் கல்லூரியில் போய் முதல்ல நுழைஞ்சோன்னா மாணவர்கள்ட்ட பூரா கேட்பேன், உங்களுக்கெல்லாம் குவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பேன். குவார்ட்ஸ்னால் என்னன்னு கேட்கணும். அதில் 1-2 மாணவர்கள் நல்லா சொல்லுவாங்க, என் கடியாரத்தில் குவார்ட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்பா. அந்த குவார்ட்ஸ் கடியாரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன மாணவனுக்கு உடனே 100 மார்க் போடலான்னு சொல்லிடுவேன். அந்த அளவு சொல்கிறீங்க. அப்போ இந்த கடியாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் வைண்டிங் பண்ணுற கடியாரம் தான் இருந்துச்சு, மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இன்றைக்கி எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே அந்த பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த சாம்பிள் பூரா அவங்களுக்கு காமிப்பாங்க. இந்த சாம்பிள் ஒன்று ஒன்றா காமிப்பேன். அப்படி காமிக்கும்போது அவங்களுக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு வந்துடும். குவார்ட்ஸ் என்ன செய்யுது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது. நான் உங்களுடைய வாழ்க்கையிலேங்கய்யா, நீங்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பலருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தெரியாதனால நான் திரும்பவும் கேட்குறேன். ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஒரு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு போனீங்க துறைமுகத்தில், சுண்ணாம்புகள் ஏற்றுமதி செய்கிறத பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த துறைக்குள் எப்படி வரணும்னு எப்படி வந்தீங்க, என்ன அனுபவத்தை எப்படி சேகரிச்சிங்கய்யா? அப்போ சுண்ணாம்புக்கல் ஏற்றுமதி பண்ணுறதுன்னா வெளிநாட்டில் எங்கே சுண்ணாம்புக்கல் வாங்குறாங்க, ஏது வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுனா சென்னையில் குரலகத்துக்கு பக்கத்தில் சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அங்கே லைப்ரரி, பெரிய லைப்ரரியில் ட்ரேட் டைரக்டரிஸ், நிறைய கட்டுரைகள் எல்லாம் இது இருக்கும். அதில் நிறைய நோட்ஸ் எடுத்தேன். அதில் நோட்ஸ் எடுக்கும்போது ட்ராபிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லண்டன் அவங்க வளர்ந்து வரும் நாடுகளுக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் எல்லா உதவியும் பண்ணுறோம், எங்கிட்ட கேளுங்க, ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் அந்த கட்டுரையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு அப்பாட்ட வந்து இப்படி கப்பலில் சுண்ணாம்புக்கல் ஏறுது, நம்ம சுண்ணாம்புக்கல் ஏற்றுவோம்னு சொன்னேன். ஓகே ஏற்றுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ சுண்ணாம்புக்கல் எங்கெங்கே இருக்குது அப்படியே அந்த லேண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த லேண்ட்ஸை போய் தோண்டி சுண்ணாம்புக்கல்ல பார்த்தோம்னா அன்றைக்கி ஏக்கர் 500 ரூபா 1000 ரூபா தான் நாங்கள் வாங்குகிற. இன்றைக்கி கூட ஒரு 200 ரூபா சொல்லுவாங்க. மேலே கல் கிடந்தால் அப்படியே வாங்கிடுறது. அப்படியே அந்த சுண்ணாம்புக்கல் ஏரியா, இந்த ஏரியாவில் 10-15 இடங்கள்ல வாங்கணும். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கைங்கய்யா உங்களோடது. ஏன்னா ஒரு ஏற்றுமதி தொழிலுக்குள் காலடி எடுத்து வைக்கிறது, அதுவும் எந்த விதமான அனுபவம் இல்லாமல் அப்படின்ற விஷயத்தில் இன்னும் நிறைய அனுபவங்கள் பார்வையாளர்களே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாங்க. பேசும் தலைமையில் நிறைய தொழில் முனைவோரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது வந்து ஒரு அனுபவ தரிசனத்தை தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். வாழ்க்கை தரக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் தான் ரொம்ப ஏராளமானதாக இருந்துட்டு இருக்கு. அதனால் ஒரு படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு ஆனால் ஒரு கனவினை நோக்கி ஓடக்கூடியவர், அதுவும் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு சுயம்புவாகவே வெற்றி பெற்ற ஒரு ஏற்றுமதியாளரினுடைய வெற்றி சரிதம் தான் இன்றைய பேசும் தலைமை அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். ஏற்றுமதி துறையில் வந்து ஏற்றம் பெற்ற ஒரு மனிதர், மாரத்தானில் வந்து ஒரு மன்னராக திகழக்கூடிய ஒரு உற்சாகமான மனிதரை தான் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். ஐயா, பொதுவாக வந்து ஏற்றுமதி துறை சார்ந்த ஃபீல்டில் எல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்கணும். அனுபவம் இருக்கிறவங்களே தடுமாறி விழக்கூடிய இடம் தான் இந்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அனுபவமும் இல்லாமல் எப்படி அதுக்குள்ளே உங்களால் எப்படி அந்த தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? ஒரு விதமான பயமும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டேன். வெளிநாட்டுக்கு தான் அனுப்பணும். அப்போ வெளிநாட்டுக்கு இந்த சதர்ன் இந்தியா சேம்பரில் நோட்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியும். இப்போ ஃபிஜி ஐலண்டுன்னு இருக்குது. ஃபிஜி ஐலண்டு, ஆமாம். ஃபிஜி ஐலண்டுனா இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் கொலம்போ. அதே மாதிரி ஃபிஜி ஐலண்டினுடைய கேபிட்டல் சுவா, SUVA சுவா. அப்போ எனக்கு நல்லா தெரியும் அந்த எல்லா நாடும் எங்கெங்கே இருக்குங்கிறத. பள்ளிக்கூட்டில் அடிக்கும்போது அதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டேன். மேப் அப்போ நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்போ ஃபிஜி ஐலண்டுடைய கேபிட்டல் சுவா. நான் என்ன, நம்ம இந்திய தூதரகம் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அவங்களுடைய வேலை வந்து அரசியல் நிகழ்வுகளுக்காக பாதி, தொழிலுக்கு பாதி. அவங்க நம்மளுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்.
இதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ம். ஏற்றுமதிக்கு நம்ம தூதர் தான் வேலை செய்யணும், இறக்குமதிக்கு வெளிநாட்டு தூதரம் இந்தியாவில் இருக்குது. இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் வேணுன்னா இங்கே உள்ள அமெரிக்க தூதரத்துக்கு எதுனா போதும், அவங்க எல்லா உதவியும் செய்வாங்க. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணா நம்ம தூதரம் அமெரிக்காவில் கேட்கணும். இதே மாதிரி அந்த விஜய் ஐலண்டில் உள்ள தூதரகத்துக்கு கேட்குறது மாதிரி. சுவானா கேபிட்டல், அப்போ சுவா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சுவா விஜய் ஐலண்ட் அப்படின்னு ஒரு தபால் எழுதி போட்டுருவேன். நான் எழுதுனா எங்கள் அப்பா எழுதி கொடுத்துருவாங்க, டைப் அடித்து போடுறது. ஒரு மிஷினில் அடித்து தபாலாக போட்டுருவது. போட்டால் அங்கேருந்து பதில் வரும், எங்கள் ஊரில் மேட்சஸ் இம்போர்ட் ஆகுது, இன்னார் வாங்குறாங்கம்பாங்க, அப்போ தீப்டியாவது ஏற்றுவோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பிடிச்சது மாதிரி. முயற்சி திருவினை ஆக்குங்கிறது 100% கரெக்டு, கட்டாயம் பண்ண முடியும். அப்போ லைம் ஸ்டோனுக்கு இங்கிலாண்டில் ஒரு பார்ட்டி நாங்கள் வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் பிரச்சனைகள் என்ன வந்ததுன்னா, நாங்கள் இந்த லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி, இது வந்து அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் வருது. மினரல்ஸ் எது எடுத்தாலும் அந்த ஆக்டில் வருது. இன்றைக்கி வந்து அந்த ஆக்டில் வந்து ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க, சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அன்றைக்கி அப்படி கிடையாது. நாங்கள் அப்ளை பண்ணோம்னா அந்த பேப்பர் மூவ் ஆகி அது உயர போய் கவர்னர் கையெழுத்து போட்டு வரணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் 64 அப்ளை பண்ணோம், எங்களுக்கு லைசன்ஸ் 72 தான் கிடச்சிது. ஓஹோ, 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த சுண்ணாம்புக்கல் எடுக்கிறதுக்கு. 8 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கிடையில் லோக்கலில் கொஞ்சம் பெர்மிட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்னென்னா, இந்த ஜியாலஜி அந்த கல் சம்மந்தமாக படிக்கிறதில்ல, எல்லா இதையும் நான் படித்தேன். இந்த லைம் ஸ்டோனு, எங்கள் ஊர் பக்கத்தில் வடபட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, அதில் விளையாடு ஸ்னோ ஐஸ் மாதிரி கல் இருக்கும். அப்போ அந்த கல்லை எடுத்து உடனே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சென்னைக்கு அனுப்பி, இந்த கல் என்ன கல், அன்றைக்கி எனக்கு பேரே தெரியாது. பேர் ஊர் தெரியாட்டாலும் தெரிஞ்சுக்கிட முடியும் நம்ம முயற்சி பண்ணால். அப்போ அந்த லைம் ஸ்டோனை பற்றி தெரிஞ்சால், லைம் ஸ்டோனில் அத்தனை வகைகள் இருக்குது. அதான் சொன்னேன், இயேசுநாதர் காலத்தில் 2 உபயோகம் தான். ஒரு உபயோகம் வெள்ளை அடிக்கிறதுக்கு, இன்னொரு உபயோகம் வெத்தலைக்கு போட்டாங்க. இன்றைக்கி அந்த லைம் ஸ்டோன் 400 உபயோகத்துக்கு மேலே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சேர் இப்போ எல்லாம் கல்யாண மண்டபத்தில் ஒத்த கைட்டு தூக்கிட்டு வர்றாங்க. இந்த சேரில் 40% காம்பவுண்டு அந்த லைம் ஸ்டோன் ஃபில்லர் இருக்குது. டூத் பேஸ்ட், ப்ரிசிபிட்டேட்டர் கால்சியம், இது மாதிரி எல்லா இதையும் அந்த லைம் ஸ்டோனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது ஏற்றுமதிக்காக இதனால் லைசன்ஸ் வர டிலே ஆகிடுச்சு. அதுக்கிடையில் லோக்கல் மார்க்கெட் சப்ளை பண்ணணும். லோக்கல் மார்க்கெட்டில் குவாலியர் ரயான்ஸ்னு காலிக்கட்டில் இருக்குது, அவங்களுக்கு டாடா பைசன் இண்டஸ்ட்ரீஸ் எர்ணாகுளம். அது மாதிரி இந்த லைம் ஸ்டோன் இந்த லாரியில் உள்ள பட்டைகள், வில் பட்டைகள், அதுலேயும் அந்த லைம் ஸ்டோன் இருக்குது. அந்த பட்டைகளில் கரெக்டான கிரேடு சேர்ந்தால் அந்த பட்டையில் நல்ல ஜோல்ட்டிங் இருக்கும். ஓகே ஓகே. சரியானது இல்லைன்னா வளைஞ்சிரும், ரொம்ப கூட கிரேடு இருந்துச்சுன்னா ஒடிஞ்சு போகும். இதெல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான், வாழ்க்கையிலுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சாதான் நாம பெருசாக வர முடியுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டு கிரேடு, அவங்க கேட்குற கிரேடு என்ன கிரேடு, அதில் என்ன CaCO3 கால்சியம் கார்பனேட் இத்தனை % இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அத்தனை % இருக்காங்கிறத லேப் டெஸ்ட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் வர்றதுக்குன்னா என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணோம். பண்ணி இந்த லைசன்ஸ் வர்றதுக்கு தாமதமாச்சு. இந்த லைசன்ஸ் வர தாமதமாகும்போது லோக்கல் சின்ன பெர்மிட்டை வச்சு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு திருப்பு முனை. இந்த லைம் ஸ்டோன் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னு இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க கெப்பாசிட்டி ஸ்டார்டிங்கே 1200 டன் பெர் டே. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு சுண்ணாம்புக்கள் நிறைய தேவை இருக்குது. நான் வாங்கியதில் பெரும்பகுதி நிலங்களை அவர்கள் எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் பணத்தை கட்டிட்டாங்க. என்னுடைய நிலங்கள் பூரா ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிடுச்சு. ஓஹோ. நிறைய நிலம், சில இடங்களில் 400 அடி 500 அடி டெப்த்துக்கு லைம் ஸ்டோன் இருக்கும். அதில் எடுத்தால் எனக்கு 2 லட்சம் டன் இருக்கும். 2 லட்சம் டன்னா ஒரு டன்னுக்கு 10 ரூபானாலும் எனக்கு 20 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். அன்றைக்கி நான் வாங்கின 2000 ரூபாய் மட்டும் கோர்ட்டில் கட்டிட்டாங்க. பெரிய நஷ்டமாச்சு உங்களுக்கு. அன்றைக்கி எனக்கு அது அந்த இழப்பீடை கேட்டு வாங்க தெரியல, கவர்மெண்ட்டும் கொடுக்கல, நானும் அதை பற்றி கவலையும் படலை. எப்படி சமாளிச்சிங்க? எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு ரூபாயை மட்டும் கொடுத்தாங்க. அதில் இந்த சிவகாசியில் சித்ராஜபுரம் ரோட்டில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் இம்பியூரிட்டிஸோடு இருந்துச்சு. அதில் மற்ற மெட்டீரியலும் சேர்ந்து இருந்துச்சு, சிலிக்காவும் சேர்ந்துருந்து, அதை மட்டும் நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. நல்லதை பூரா எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ பேசுந்தலைமையிலேயா நிறைய தொழில் முனைவோரை நம்ம சந்திக்கிறோம். வெற்றின்றது வந்து உடனடியாக கிடைச்சிடுறது இல்லை, பல தோல்விகள் போராட்டங்கள் தானே. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டமான ஒரு பகுதி இருக்குல்ல, இதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? நல்லா கரெக்டாக கேட்குறீங்க. இந்த லைம் ஸ்டோன் எடுக்கும்போது அந்த மேல் தளத்தில் ஒரு 4 அடி 5 அடி எடுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு கிழங்கு வரும். ஓஹோ. இந்த தோண்ட கிழங்கு வரும். அந்த கிழங்கை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பெக்கூலியராக இருக்கும். ஒரு மந்திரவாதி வச்சுருக்கிற மந்திரக்கோல் மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு. அந்த கிழங்கு இப்படி டான மாதிரி இருக்கும். இங்கிட்டு ஒரு கண்ணு இங்கிட்டு ஒரு கண்ணு இருக்கும். பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா கூட பயந்துடும். அந்த கிழங்கு உள்ளேருந்து வருது. அப்போ என்னுடைய சக வேலை செய்கிற தொழிலாளர்கள் அவங்களும் என்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அண்ணாச்சி இந்த கிழங்கை எடுத்து வெட்டி சிப்ஸாக காய போடுறாங்க. சிப்ஸாக காய போட்டு தூத்துக்குடிக்கு போகுது. தூத்துக்குடிக்கு போகுது. இதை தூத்துக்குடியில் ஒரு கிலோ நிறைய வந்தால் 8 ரூபாய்க்கு வாங்குவாங்க, கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னா 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அங்கேருந்து வெளிநாடு போகுது. நாங்கள் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்போ வெளிநாட்டுக்கு போகிற ஒரு சாமான் நம்ம ஊரில் கிடக்கு. அப்போ இது என்னணும், அப்போ அந்த சாமானை பற்றி நல்லா தெரியணும். அன்னைக்கு எங்கள் ஊரில் அதை வேந்தட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. வேந்தட்டி கிழங்கு. ஆமாம், வேந்தட்டி கிழங்கு. அந்த வேந்தட்டி கிழங்கு வேணுமான்னு வெளிநாட்டில் எப்படி போய் கேட்குறது, யாருக்கு போய் கேட்குறது அப்படின்னு மலைச்சிலே கூடாது, கேட்க முடியும். அந்த சென்னையில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதில் டிராபிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லண்டன் வளர்ந்த ஒரு நாடுகளுக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கிழங்கு ஒன்று எடுத்து அனுப்புனேன். இந்த கிழங்கை அனுப்பையும் அந்த எழுதுனேன், எங்கள் ஊரில் இதுக்கு வேந்தட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பட் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் எனக்கு தெரியாது, அதில் உள்ள கெமிக்கல் கண்டென்ட் தெரியாது, அது என்ன மருத்துவ உபயோகத்துக்கு ஆகுதுன்னு தெரியாது, இதை எந்த வெளிநாட்டு கம்பெனி கன்சியூம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லி இதனுடைய ரிலேட்டட் விவரமும் சேர்ந்து சொன்னீங்கன்னா நான் ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்கிடுவேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எழுதினேன். பிரிட்டிஷ்காரங்க உலகம் பூரா ஆண்டாங்க, இருந்தாலும் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. அப்போ என்ன செஞ்சாங்க, என்னுடைய தபால் போச்சு, அந்த தபாலை உடைச்சிருக்காங்க. உடைச்சா ஒரே கறிக்கட்டி மாதிரி உள்ள ஒரு பார்சல் இருந்திருக்கு. அந்த பார்சல் கிடைச்சோன்னா எனக்கு அங்கேருந்து இவ்வளோ நேரத்தில் ஒரு தந்தி வந்தது. தந்தியில் என்னென்னு பார்த்தா, நீ என்ன அனுப்புனேனே தெரில, எதோ உன்னை கரையேன்னு அனுப்பி எங்கள் ஆஃபீஸே பொல்யூட் ஆயிடுச்சு. பொல்யூஷன் ஆயிடுச்சு, இப்படி அனுப்பாத, ஆனால் நீ கேட்குற விவரங்கள் எனக்கு தெரியுது, அப்படி அனுப்பாத. அந்த மெட்டீரியலை எடுத்து காப்பர் சல்பேட் துத்த கரைசலில் டிப் பண்ணு, ஒரு 4 நாள் ஷேலில் காய போடு. அதை மட்டும் அனுப்புனா சொல்ல முடியாது, அதோட ரிலேட்டடாக ஒரு இலையோ பூவோ காயோ 2 அல்லது 3 பார்ட்ஸ் சேர்த்து அனுப்பு, நான் உனக்கு எல்லா உதவியும் பண்ணேன்னு தந்தி கொடுத்தாங்க. தந்தி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இது சீசனல் மெட்டீரியலாக இருந்ததுனால் நம்ம தவால் எழுதி போகிறக்குள்ள அந்த மெட்டீரியல் கிடைக்கலன்னா அவன் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமே நினைக்கிறாங்க. அந்த உயர்ந்த உள்ளம் தந்தி கொடுக்குறாங்க. சாதாரணமாக நான் என்ன செஞ்சிருப்பான், எவனோ ஒருத்தன் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு டஸ்ட்பினில் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. என்னுடைய முன்னேற்றம் அந்நியாயமே தடப்பட்டு போகுது. ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறத உலகம். அப்போ எனக்கு உதவி செஞ்சாங்க, அதை பார்த்து நான் இன்றைக்கி எனக்கு யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இதெல்லாம் வச்சு அனுப்பினோட அவங்கள்ட்ட இருந்து அழகான தபால் வந்துச்சு. நீ அனுப்பியது தான் அவன் தபால் எழுதுகிறாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் குளோரியோசா சூப்பர்பா. இந்த பிளான்ட் நேம், நீ அனுப்பின கிழங்கு குளோரியோசா சூப்பர்பா டியூபர். இதில் மருந்து கோல்சிசைன்னு எடுக்கிறாங்க. இதில் எடுக்கிற மருந்து கோல்சிசைன், அது கவுட்டுங்கிற டிசீஸுக்காகுது. இதை கன்சியூம் பண்ணுறவங்க 2 பேர் இருக்காங்க. ஃப்ரான்ஸில் ஒருத்தங்க இருக்காங்க, ரசல் உக்லா பாரிஸ் ஃப்ரான்ஸ். இன்னொருத்தர் இட்டாலியில் இருக்காங்க, இன்னொரு டெல்லா பெப்பா மிலானோ இட்டாலி. இவங்க 2 பேரும் வாங்குறாங்க. இவங்களை முயற்சி பண்ணு, உனக்கு வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தபால் எழுதினாங்க. இந்த தபால் அவங்க எழுதினாங்கன்னா
கடவுள் ஆசீர்வாதத்தினால எனக்கு எழுதுனதா நான் நினச்சிக்கிட்டேன். நான் என்ன திரைக்கடல் ஓடி எப்படி முன்னேறலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த இத்தாலிக்காரர் இந்த மெட்டீரியலை வாங்குறதுக்கு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கார். அவரும் நாங்களும் 1972 இணைஞ்சோம். அந்த இணைப்பு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பாக வந்துட்டுருக்கு. எனக்கு 3 பெண்கள், 3 பிள்ளைய கல்யாணத்துக்கும் கம்பெனியிலேருந்து மேனேஜிங் டைரக்டர் முதல்ல கொண்டு 5 பேர் 6 பேர் வருவாங்க. வந்து சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய செஞ்சுருக்கோம். இந்த ஏற்றுமதி பண்ணுறப்போ அந்த துறை சார்ந்து பேசுகிற போது 3 விதமான சிக்கல்கள் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஏற்றுமதி செய்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த அனுபவத்தை வச்சுருக்கணும். ஏற்றுமதி சார்ந்த சட்ட நுணுக்க அறிவு உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். அப்புறம் வெளிநாட்டில் நீங்கள் எங்கே இறக்குமதி செய்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களும் தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த 3 இதை 3 தாண்டி மொழி சிக்கல் வேறு இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மொழி, ஒவ்வொரு ஜெர்மன்னா ஜெர்மன் மொழி, ஃப்ரெஞ்சு மொழி, இத்தாலி மொழின்னு இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி 11ஆம் வகுப்பை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மேலே வந்தீங்க? நல்லா கேட்குறீங்க. அதாவது இந்த சட்ட நுணுக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்ட நுணுக்கங்கள்னால நான் நிறைய கஷ்டப்பட்டு என்னுடைய ஏற்றுமதியே நின்றுச்சுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு துயரம் வரும். துயரம் வந்தால் அது இதை விட ஒரு பெரிய நன்மை வரப்போகிறதுக்கு தான் அறிகுறி. இப்போ இந்த குளோரியோசோசோவர்பா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு 57 தாவரங்களை பட்டியலிட்டிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஓகே. இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இந்த குளோரியோசோசோவர்பா ஒன்று. ஓ ஓ அழிந்து வரும் தாவரங்கள் தான். ம். அப்போ இது நான் 72 எனக்கு இந்த தொடர்பு கிடைச்சிது. தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே இருக்கேன். நான் இது ஏற்றுமதி பண்ணும்போது நாங்கள் ஆரம்பித்த காலத்துலலாம் ஃபைனான்சியலாக அவ்வளவு வசதியானவங்களும் கிடையாது. அப்போ ஏர்ன் பண்ணணும். எப்படி ஏர்ன் பண்ணணும்? பேங்க்லேயும் வாங்கக்கூடாது, நாம் ஏற்றுமதியும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அது ஒரு நினைப்பு. யார்கிட்டையும் இது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சினிமாவில் படிப்பார், நம்ம புரட்சித் தலைவர் படிப்பார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏந்த வேண்டும் கையை வெளிநாட்டில்னு படிப்பார். அப்போ அபண்டன்ட் இந்தியாவில் இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது. அப்போ அதை நம்ம அன்கிளைம்டு ரா மெட்டீரியல் யாருமே தொடாது, கேட்பாரத்து கேள்விகளாகனுக்கிறத எடுப்போம். அப்போ அதை எடுக்கும்போது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்படி பண்ணது இந்த குளோரியோசோவர்பா. அப்போ இதை ஒரு வேனில் எங்களுக்கு அந்த தொழிலை நேசிக்கணும், அதை இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும், அந்த தொழிலை காதலிக்கணும். நாங்கள் ஒரு 7 பேர் வேனில் ஏறிக்கிடுவோம். 7 பேர் இல்லைன்னா 2 பேர் டிரைவர் இருப்பாங்க, நான் ஒரு டிரைவர். 2 பேர் பகலில் பூரா ஓட்டுவாங்க, நைட்டில் மலங்காட்டில் ஏறினா நான் ஓட்டிகிட்டு போவோம். காலையில் ரூமெல்லாம் போட மாட்டோம், அந்த வேன்லேயே எங்கேயா ஒரு ஆற்றுல குளிப்போம், அணுக்குள்ளேயே போவோம், அணுக்குள்ளேயே பொங்கிக்கிடுவோம், அப்படியே போவோம். இப்படி நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் போயிருக்கோம். இந்த மாதிரி போகும்போது மகாராஷ்டிராவில் பான்வெல்ங்கிற ஒரு பக்கத்தில் நைட் ஆயிடுச்சு, ரைட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்போ நைட்டில் என்னன்னா ஹைவேஸில் நிப்பாட்ட மாட்டோம், வண்டியை சின்ன கிராமத்து பக்கத்தில் ரோட்டில் உள்ளே விட்டு ஒரு 500 மீட்டர் தள்ளி போய் படுத்துக்கிடுவோம். படுத்து காலையில் எந்திரிச்சு பார்த்தா திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு பெரிய மலை. அந்த மலை பூரா செடி, திருப்பரங்குன்ற மலத்தில் செடி இராது, இதில் பூரா செடிகளாக இருந்தது. அவ்வளோ அந்த குளோரியோசோவர்பா காய்கள்லாம் காய்ச்சி தொங்குது. இது நம்ம தேடி வந்த ஜாமான் இங்கே கிடைக்க, நம்மளுக்கு இங்கே வேலை சரியாக போச்சு அப்படின்ட்டு போனோம்னா அங்கே பெண்கள் அந்த காயை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாமளும் இந்த காயை பறிக்கணும்னு போட்டால் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் பேசவே கூடாதுங்கிற. அப்புறம் அந்த கிராமத்து தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் இதுக்கெல்லாம் பம்பாயில் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கே எங்கிட்ட இன்னும் கேட்டுறாங்க அப்படின்னாங்க. பம்பாயில் போய் பார்த்தோம். இந்த குளோரியோசோவர்பா எனக்கு நிறைய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாம்பேயில் தவல்கங்காங்கிற இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் இருக்கார். அவர்
இதே இதை எடுத்து அவங்களும் இத்தாலிக்கு அனுப்புகிறாங்க. ஓஹோ, அவங்களும் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ எனக்கு வேணும்னு சொன்னேன். நீ தமிழ்நாடு அங்கே போய் கலெக்ட் பண்ணு, இந்த மகாராஷ்டிரா குஜராத்து உனக்கு எதுக்கு, எங்கள் ஏரியா உள்ளே வராது. நான் அங்கே கலெக்ட் பண்ணி தரேன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்களும் இந்தியர், நானும் இந்தியர், நானும் கன்னியாகுமரிலேருந்து இமயமலை வரைக்கும் போகலாம், நீங்களும் போகலாம், நீங்களும் எங்கள் ஊருக்கு வாங்க, எடுங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அது மாதிரி நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் ஓடிடுறோம்னு. உனக்கு ஒரு கிராம் கூட கொடுக்க மாட்டேன்னாரு. அப்போ மனிதனுக்கு ஒருத்தர் மாட்டேன்னு சொல்லியிருந்தால் வீம்பு வருது. அப்போ மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்போ இந்த ஏரியாவில் நிறைய சரக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த மகாராஷ்டிரா குஜராத் பூரா பெல்ட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அதில் நாங்கள் சரக்கு வாங்குறதுன்னா இது வரைக்கும் யாரும் வாங்கினதில்லை. இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குனா காய்கறி கடையில் போய் கேட்டால் கிடைக்கும். இது வரைக்கும் யாருமே வாங்காத ஜாமான் ரோட்டில் வேலையில் அன்கிளைமில் கிடக்கு. அப்போ என்ன செய்வோம்னா, நாங்கள் இந்த வேனில் 7 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, நாங்களே வழிநடுக வேலைகளில் பறிப்போம். பறித்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வல்சாடுன்னு இருக்குது, அது குஜராத்தில் ஒரு பெரிய ஊர், டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல். அங்கே போய் ஒரு பெரிய ஆலமரத்து பக்கத்தில் சாக்கை விரித்து தராசை போட்டு நாங்களே உட்காந்துக்கிடுவோம். எங்கள் ஆளே கொண்டாந்து அந்த காயை ஒரு 10 கிலோ போடுவாங்க. 10 கிலோ போட்டோன்னா 10 கிலோ இருந்தாங்க 100 ரூபா, காஃபி சாப்பிட்றது 10 ரூபா, 110 ரூபான்னு எண்ணி கொடுப்போம். அங்கனக்குள்ளே உள்ள பெண்கள் வருவாங்க, குஜராத்தி பெண்கள் வருவாங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் கீழே அடக்கு, இதுக்கு போய் 100 ரூபா கொடுக்குறியா, நான் நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வர்றேன், நீங்களும் கொண்டாங்கம்மா, உங்களுக்கு 100 ரூபாயை கொடுத்துட்றேன், நாளைக்கு நான் கொண்டு வரேன், பேர மாட்டிகளேம்பாங்க. இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே இன்னொரு ஆள் எங்கள் ஆள் கொண்டாந்து போடுவார். இதை பார்த்து 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 அந்த ஊரில் 2 மாதம், ஏன்னா சீசனல் தான், 2 மாதத்துக்கு மேலே வராது, 2 மாதம் உட்காந்து அந்த ஊரை பூரா சொல்லி அதை வாங்கி அந்த ஊர்லேயே ஒரு இடத்த வாடகை பிடிச்சி காய போட்டு கொண்டு வருவோம். இப்படி செய்யும்போது தான் அந்த எங்களை சொன்னார் பார்த்தீங்களா, நீ உன்னுடைய ஊருக்கு போன்னு. அவர் பாரத் வினுக்கான்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அந்த பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார். த ஏப் மேன் அரைவ்ட் ஃப்ரம் சிவகாசி வித் ஏ ஜிப்சி வேன் அண்ட் ரூயினிங் என்டையர் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஃபாரஸ்ட். காட்டு மனிதன், குரங்கு மனிதன் சிவகாசியிலேருந்து ஜிப்சி வேனில் வந்திருக்காரு, இவர் விட்டாச்சுன்னா இந்த மகாராஷ்டிரா குஜராத் ஃபாரஸ்ட்டை அழிச்சிடுவார் அப்படின்னு ஆர்டிக்கிள் போட்டு அதை டெல்லி, இப்போ வந்து டிஜிஎஃப்டின்னு இருக்குது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அப்போ வந்து சிசிஐன்னு இருந்துச்சு, சீஃப் கண்ட்ரோலர் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பையும் அவங்களுடைய வேலை இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு இருக்குது. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ன்னு இருந்ததுன்னா அழிந்து வரும் தாவரங்கள், இவன் அழிச்சிருவான்னாங்க, நிப்பாட்டுன்ட்டாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. நிப்பாட்டுன்னு சொன்னது நடந்தது 1982, ஒரு ரஃபாக சொல்கிறேன். 82ல் ஆர்டர் வருது. அன்னைக்கு என்னுடைய சரக்கு கப்பலில் 17-18 லட்ச ரூபா சரக்கு கப்பலில் ஏற வேண்டியிருக்கு. இந்த ஆர்டர் வரப்போகிற எனக்கும் தெரியும். அப்போ நானும் அந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னால் ஏற்றிடுவோன்னு நினைக்கிறேன். கப்பல் ஆர்டர் கலெக்டருக்கு வரல, கஸ்டமர்ஸ் கலெக்டர் ஆர்டர் எதிர்பார்த்துக்கிட்டு டெல்லியிலேருந்து பேன் ஆர்டர் எதிர்பார்க்குறாரு. வந்தால் இந்த ஷிப்மெண்ட்டை நிப்பாட்டணும்னு, பேன் ஆர்டர் வரல. அப்போ ஷிப் பண்ணிடுங்கிறோம். கப்பல் ஷெடியூல் வந்து 7:30 மணிக்கு புறப்படுறது. கப்பலில் ஏற்றியாச்சு. கப்பல் புறப்பட்டுன்னு கடவுளை கும்பிட்றேன், கப்பல் புறப்பட மாட்டேங்குது. 7:30 மணி ஆச்சு, புறப்படல. 8 ஆச்சு, 9 ஆச்சு. 9:30 10 மணிக்கு ஷைரன் போட்டு கப்பல் புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு. அதுக்குள்ளே டெல்லியிலேருந்து கலெக்டர் ஆர்டரோடு வந்துட்டார். ஐ ரிசீவ்ட் ஆர்டர், அன்லோட் த மெட்டீரியல்ன்ட்டார். கும்பிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய அசட்டே இந்த 18 லட்ச ரூபா தான். இது கப்பலில் ஏறலைன்னா அரிசி, சோளம், கம்புனா யாருக்காக விற்றுருவேன் குறைஞ்ச விலைக்கு, இல்லை நானாக சாப்பிடுவேன். இது யாருக்குமே 5 பைசா விற்க முடியாது. இந்த 18 லட்ச ரூபா சாமானை ஒரு 1000 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்கே தேவையில்லை. அதனால் இந்த ஒரு லாட்டு விட்டுருங்க, இனிமேல் ஏற்றவே மாட்டேன், இதோட விட்டுறேன்னு என்னமில்லாமோ சொன்னேன். நான் இதுக்காகவே டெல்லிக்கு அத்தனையும் ஃபோன் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்கேன், இதை நிப்பாட்டணுன்னு தான் என்னுடைய வேலை அப்படின்னு இறக்கவே போட்டாங்க. அடுத்த ஒரு பெரிய அடி. இன்னும் 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 சில விஷயங்கள் பேசுனீங்க. ஒரு 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 சினிமா படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஏற்றுமதி தொழிலில்
பொதுவாக சொல்லுவோம் ரொம்ப சுவாரஸ்யமான தருணங்கள், அப்படிதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிக்கட்டாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாங்க ஐயா. ஒரு ஏற்றுமதி துறையில் ஏற்றம் பெற்ற ஒரு மனிதரோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், ஒரு சுவாரஸ்யமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை போராட்டம் இருந்துட்டு இருக்கு. இன்னும் அதை பற்றியும் மாரத்தானில் அவர் கலந்துட்ட அந்த உற்சாகமான தருணங்கள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம் என்ற முதுமொழிக்கு உதாரணமாய் திகழ்கிறார் 82 வயதான இந்த முதியவர். இந்த வயதிலும் இளைஞரைப் போல மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று கோப்பைகளையும் பதக்கங்களையும் குவித்து வருகிறார் டி ராஜேந்திரன் அவர்கள். சிவகாசிதான் சொந்த ஊர். சிவகாசி என்றாலே தீப்பெட்டி, பட்டாசு, பிரிண்டிங் தொழில் என்றிருக்கும் நிலையில் இவருக்கோ வெளிநாட்டிற்குச் சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற கனவு. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஆசையில் அது தொடர்பாக நூல்களை தேடி தேடி படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துறைமுகத்திற்குச் சென்று என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்பதை கவனிப்பதுதான் இந்த ஏற்றுமதி ஏந்தலுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. இப்படி கவனித்துத்தான் சுண்ணாம்பு ஏற்றுமதி செய்யும் தொழிலில் இறங்கினார். சுண்ணாம்பு வெட்டும்போது நிலத்தில் கிழங்கு விளைந்திருப்பதைக் கண்டவர் அதையும் ஏற்றுமதி செய்ய முடிவெடுத்தார். அந்த கிழங்கிற்கு மருத்துவ குணம் இருப்பதை ஆய்வகம் மூலம் அறிந்து கொண்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள 8000 விவசாய குடும்பங்களுக்கு இந்த கிழங்கை பயிர் செய்ய ஊக்குவித்து அவர்கள் வாழ்விலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் இந்த சிவகாசி பெரியவர். ஏற்றுமதி தொழிலில் மட்டுமல்லாமல் மாரத்தான் போட்டியிலும் பங்கெடுத்து பல தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ள இந்த மாரத்தான் மன்னர் தன் எளிய மொழியில் தன் வாழ்க்கையின் வணிக அனுபவங்களை மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். மில்கி மிஸ்ட் வழங்கும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஏற்றுமதி துறையில் ஒரு ஏற்றம் பெற்ற ஒரு மனிதர், மாரத்தான் மன்னர் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான மனிதரோடு ஒரு சுவாரஸ்யமான அவருடைய வாழ்க்கை பக்கங்களை தான் பேசும் தலைமை புரட்டிட்டு இருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான தருணங்களை தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இடைவேளைக்கு முன்னாடி ஒரு திகில் படம் பார்த்த அனுபவத்தை தந்தீங்க. அத்தனை சரக்கும் வந்து நிற்கிது, கிளம்ப போகிற நேரத்தில் தடுத்துட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு தடைகளை தாண்டி இந்த ஏற்றுமதி துறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி மாறினீங்கய்யா? என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் எதுனாலும் இன்ப துன்பங்களை இடுக்கண்ணு வருங்கால் நல்லன்னு வள்ளுவர் சொன்னார். அது நடைமுறையில் கொண்டு வர கஷ்டமாக இருந்தாலும் அந்தபடி செய்யத்தான் வேண்டியிருக்கு. செஞ்சதுனால தான் வெற்றி கிடைச்சிது. கப்பல்லேருந்து ஏற்றுமதி பண்ண சரக்கு கீழே இறக்கி போட்டாங்க. அப்போ என்னுடைய தாய்மாமா ஏஎம்எஸ் கணேசன் டெல்லியில் சென்ட்ரல் எக்ஸைஸ் அட்வைசரி போர்டு மெம்பராக இருந்தாங்க. டெல்லியில் போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு, இந்த ஒரு லாட்டையாவது ரிலீவ் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு கப்பலில் இறக்கி போட்டாங்க. புதன்கிழமை நைட்டில் ஜிடிங்கிற ட்ரெயினில் ஏறி வெள்ளிக்கிழமை காலையில் போனேன். டெல்லியில் உத்தியோக பவனுங்கிறது கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சமுத்திரம் போன்ற மத்திய அரசு ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் எக்ஸ்போர்ட் கமிஷனர் அன்றைக்கி தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். ஐயா, இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் போக மாட்டேன். இல்லையா, இது அழிந்து வரும் தாவரங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்கள் விட மாட்டோம், இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இனிமேல் நான் செடிக்கிட்டே போகலேன்னு சொன்னேன். அப்படித்தான் நாங்கள் பாம்பு தோலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒருத்தர் 2000 தோலை பேக் பண்ணி அனுப்பிட்டார். அதை தடை பண்ணி பிடிச்சிக்கிட்டோம். அவர் அதை விட்டுற சொல்கிறாரு. 2000 பாம்பை கொன்று உரிச்சாச்சு, இந்த ஒரு தடவை விட்டுரு, நீங்கள் கிட்டே போக மாட்டேங்கிறாரு. விட்டோம்னா அடுத்தாப்புல 20,000 பாம்பு அடிப்பார். அதனால் பேலன்சிங் சிஸ்டம் கெட்டு போகும். இது அழிந்து வரும் தாவரங்கள், அதனால் முடியாது, ஓடிடுங்கன்ட்டார். அந்நியாரம் என்ன சொன்னார்னா, எல்லாரும் ரொம்ப ஆண்டுகளாக அந்த கிழங்கை சிப்ஸு போட்டு ஏற்றுறாங்கல்ல, அதை மட்டும் நீ ஏற்றலாம்ல, இந்த விதையை நீ தான் புதுசாக ஏற்றிருக்கேன்னாரு. உண்மையிலே நான் சொல்ல விரும்பிக்கிறேன், இந்த குளோரியோசா சூப்பர்பாங்கிறது சிஎஸ்ஐஆர் புக்கு 1956 கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் புக்கில் இது ஒரு பிளான்ட்டில் கிழங்கு தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. விதையை பற்றி எந்த பொருத்தத்துலையும் கிடையாது. இந்த விதையை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான். அப்போ விதைக்கு எங்களுக்கு கூட கிடைக்கும்னு நினச்சோம். கண்டென்ட் கூட இருக்கும்னு எங்களுடைய உள் மனது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் நினச்சிது.
அதை நாங்கள் அந்த இத்தாலிக்கு அனுப்பினோம். நீ இவ்வளோ நாளும் கிழங்கு வாங்கிட்டு இருக்க, நாங்கள் அந்த விதை அனுப்பியிருக்கோம் பாரு அப்படின்னோம். அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லி வர்றதுக்குள்ளே 2 மாதம் ஆயிடுச்சு. ஒரு பிளான்ட் இல்லை, பார்த்து ரொம்ப ரிச் கண்டென்ட் இருக்குது. அதனால் உனக்கு நம்ம சாமியை கும்பிடும் போது அதை கூட இதை கூட ஒன்று கேட்கக்கூடாது. இந்த கிழங்கு தூத்துக்குடியிலேருந்து 15 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு 25 ரூபா கொடுத்தா தேவையில்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்கள்ட்ட 25 ரூபா ஒன்றும் கேட்கல. ரிச் கண்டென்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து கண்டென்ட் படி கொடுங்கன்னு. அவங்க இவ்வளோ கண்டென்ட் நாங்கள் பார்க்கவே இல்லை, 250 ரூபா கொடுக்குறேன்ட்டாங்க ஒரு கிலோ. 10 மடங்கு 10 மடங்கு. அதுதான் என் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைஞ்சது. அப்போ நான் 56லேருந்து 72 வரைக்கும் 16 வருடங்கள் பட்ட பாடுக்கு பலன் கட்டாயம் கிடைச்சது. இப்போ அந்த அழிந்து வரும் தாவரங்கள் லிஸ்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. அவர் அந்த கிழங்கை ஏற்றுன்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. என்னையா கிழங்கு ஏற்ற சொல்கிறியே அப்படின்னு. ஆமாம், கிழங்கு ஏற்றிக்கோணும். என்னையா சொல்கிறியேன்னு. என்ன ஒரு மாதிரியாக கேட்குறேன்னா, இல்லையா நீங்கள் சொல்கிற சரியா தெரியல, நல்லா ஓப்பனாக சொல்லுன்னாரு. இல்லையா நீங்கள் சொல்கிற பைத்தியார்த்தனமாக தெரியுது. என்னையா கிழங்கு ஏற்றுங்கிறிய, விதை ஏற்றக்கூடாதுங்கிறிய அப்படின்னு. என்னன்னாரு, வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? வாழை மரம் வைக்கணும், கிழங்கு வைக்கணும், மரம் வரும், வாழைப்பழம் வரும். வாழை மரம் அழிந்து போகுதுன்னு ஒரு சந்தர்ப்பம் இந்தியாவில் ஏற்படுது. அப்போ சர்க்கார் வாழை மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வாழை மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன செய்யணும்? வாழைக்கிழங்கை பாதுகாக்கணுமா, வாழைப்பழத்தை பாதுகாக்கணுமா? நீங்கள் என்ன செஞ்சிட்டிய? வாழைக்கிழங்க பூரா எக்ஸ்போர்ட் பண்ணு, வாழைப்பழம் எக்ஸ்போர்ட் நாட்டு அளவுன்னு சட்டம் போட்டியா? இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கிழங்கே போயிடுச்சுன்னா வாழை மரமே கிடையாது அப்படிங்க. அவர் அப்படியா சொல்கிறேன் அப்படின்ட்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணார். உடனே 2 பாட்டனிஸ்ட் அனுப்பு, இவங்க ஒரு வாழைப்பழ கதை சொல்கிறான், சரியானு பார்க்கணும் அப்படின்னாங்க. அவங்க வந்தாங்க. குளோரியோசா பிளான் நாங்கள் படித்தது டியூபர் தான். அந்த விதை இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. விதை இருந்தால் விதையை தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்க. அவர் நல்ல ஆள், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் ஒருட்டு எல்லாருக்கும் பையும் மழை. உடனே ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. அலோவ் ஷிப்மெண்ட், கீழே இறக்கி போட்ட சரக்கை உடனே ஏற்று அப்படின்னு. நான் வெள்ளிக்கிழமை காலையில் வரேன், வெள்ளிக்கிழமை ஆர்டர் அடித்து கொடுத்தாரு. மத்திய அரசு அப்படி வேலை பார்த்தாங்க. பார்த்து அன்றைக்கி ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. நீ போய் சொன்னீங்கன்னா ஒரே நாள் எப்படி கொடுத்தாங்கம்பாங்க. என்னுடைய விசிட்டிங் கார்டையும் தர்றேன், கொண்டு போ, உனக்கு ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்காது, எங்கள் கவர்மெண்ட் கோட்டாலேருந்து உனக்கு டிக்கெட்டை வாங்கி தர்றேன், போய் எக்ஸ்போர்ட் பண்ணு. பட் ஃபர்தர் எக்ஸ்போர்ட் ஒன்லி ஃப்ரம் கல்டிவேஷன். இனிமேல் நீ வைல்டாக உள்ளதை தொடக்கூடாதுன்ட்டாங்க. ரொம்ப நன்றியான்னு சொல்லிட்டேன். இப்போ கடவுளுடைய காரியங்களை பாருங்கள். அன்றைக்கி கப்பலில் இறக்கி போடாமல் இருந்து கப்பல் போயிருந்து அதுக்கு மறுநாள் பேன் ஆர்டர் வந்திருந்தால் இந்த குளோரியோசா பக்கமே நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா எக்ஸ்போர்ட் தடை உத்தரவு வந்துருச்சு, நானும் பேசாமல் இருந்திருப்பேன். அப்போ இறக்கி போட்டது நன்மைக்கு, அதனால் நான் சண்டை பிடிச்சேன், கல்டிவேட் பண்ணிக்கொண்டாரு. அப்போ உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை, இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத பொருளை கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் பண்ணோன்னா கச்சத்தீவு, அது நம்ம இந்தியாவை தான் இருந்தது. இந்தியா இப்போ தான் அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. அந்த கச்சத்தீவில் இந்த கிழங்கு ஏராளம் இருந்தது. எடுத்து விவசாயிகிட்ட கொடுத்தோம். விவசாயிகள் முள்ளு செடியை தோட்டத்துக்குள்ளே போட மாட்டேன்னாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். 50,000 ரூபா அட்வான்ஸ் தான் முள்ளு செடியில் கள்ளி செடினாலும் வைக்கிறேன்னு வச்சாங்க. நல்லா வந்தது. எல்லா விவசாயிகளுக்கும் அமோக விளைச்சல் வந்தது. என் ரூபா பூரா திரும்ப வந்துடுச்சு. ஆனால் இந்த விவசாயம் பண்ண விவசாயிகள் பூரா லட்சக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணி கார் ரேடியோ பொங்கலாக வச்சு வறுமை கொடுத்த நல்லா இருக்காங்க. ஆனால் பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு பிரபல பத்திரிகையில் அட்டப்படத்தில் வந்தது, தமிழ்நாட்டில் விபரீதம். அட்டப்படத்தில் ஒரு பேய் படம் மாதிரி போட்டு, தமிழ்நாட்டில் விபரீதம், விஷச்செடி விவசாயம், அறுவடை செய்து எங்கேயோ கொண்டு போகிறார்கள் அப்படின்னு அட்டப்படத்தில் அந்த பூ படத்தையும் போட்டு பரிசாக போட்டாங்க. இந்த குளோரியோசா சூப்பர்பா இது இலக்கிய பேர் செங்காந்தல் மலர், இறைவனுக்கு உகந்த மலர். பழனி கும்பாபிஷேக மலரில் இந்த மலரை பற்றிலாம் வாசகம் வந்திருக்கு. அப்போ வாசகமோட என்னை கேட்டாங்க, வச்சாங்க. சர்க்கார் அதிகாரிகள் கேட்டாங்க, இது உயிர்காக்கும் மருந்து அப்படின்னு சொல்லி இந்த தாவரம் உலகத்துக்கு நன்மை வைக்கக்கூடிய என்ன அப்போ விட்டாங்க. அன்றைக்கி எங்களை இகழ்ந்த பத்திரிக்கை, அதை துன்பம் வரும்போது துவன்றாதங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. அன்றைக்கி அப்படி எழுதிய பத்திரிகைகள் குரூப் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் நானும் எனது வீட்டுக்காரையும் சேர்ந்து செய்யணும். எங்கள் 20 படத்தை அட்டையில் போட்டு 8000 விவசாய குடும்பங்களை வாழ வைக்கிறேன். லாபம் தரும் லட்சாதிபதி கொடி. அதனால் இகழ்ச்சி வந்தாலும்
புகழ்ச்சி வந்தாலும் ரெண்டையும் ஒரே இதாக இருந்தால் கட்டாயம் நம்ம புகழ்ச்சியின் உச்சியை அடைய முடியும். கட்டாயமா ஒரு வணிகம் அது தர ஏற்ற இறக்கம் லாப நஷ்டம்னு ஓடிட்டு இல்லாம மாரத்தான் மன்னர் இந்த வயசுல நீங்க மாரத்தான்லையும் பங்கு பெற்று ஓடி இருக்கிறீங்க, அதுக்கான நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கிறீங்க. மாரத்தான் பக்கம் உங்களுடைய கவனம் திரும்பினதுக்கு என்ன காரணங்க? மாரத்தான் பக்கம் திரும்பினது, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 68-69 ஆண்டுகள் ஆகுது. விளையாட்டுத்துறை கவனம் செலுத்தி 30-40 தான் ஆகுது. விளையாட்டுத்துறையில் உலகம் பூரா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தேவை உடல் ஆரோக்கியம். அப்போ யோகா நடைப்பயிற்சி எல்லாம் வந்தது. நான் நடைப்பயிற்சி போய்கிட்டு இருந்தேன். 2010 டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாரத்தான் இந்தியா பூரா நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மாரத்தான், அந்த மாரத்தானுங்கிறது 42.195 கிலோமீட்டர் ஓடணும். 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடனா அதில் எல்லோரும் ஓடுறது தான், டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அப்போ தான் நம்ம வெற்றி காணணும். அப்போ போகணும். அப்போ மெய்வர்த்த கூலி தரணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வருத்துவோம் அப்படின்ட்டு மாரத்தான் போட்டி நடத்துனாங்க. ஓப்பன் டு ஆல் 67 பேர் ஓடணும். 64 பேர் கல்லூரி மாணவர்கள். நாங்கள் 3 பேர் விளையாடல. 40 வயசு 52 நான் ஒருத்தன் போனோம். ஒரு ஆள் நின்றுக்கிட்டாரு. கூட ஆம்புலன்ஸ் வரும், முடியலைன்னா வண்டியில் ஏற்றிக்கிடுவாங்க. சிவகாசிக்கு நான் அன்றைக்கி 50 கிலோமீட்டர் 6.5 மணி நேரத்தில் ஓடினேன். ஓ, 72 வயசில்? ஆமாம். ஓ, 52 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமாம், 42 + 8. ஓஹோ, 50 கிலோமீட்டர் ஓடினேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நேஷ்னல் செலெக்ஷன் ஆயிடுச்சு. நேஷ்னல் சண்டிகாரில் நடந்தது. சண்டிகாரில் ஓட்டம் பஞ்சாப்காரங்க கூட ஓடணும். அவங்க என்னை விட 2 லேப்ஸ் முன்னாலே சுற்றிட்டாங்க. என்னால் முடியல. ஆனால் நான் விடலை. சண்டிகாரக்காரங்க ஓடுறாங்கல்ல, ஏன் நாமளும் ஓடக்கூடாது அப்படின்ட்டு ஓடி 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 2, 3, 4 நேஷ்னல் பெங்களூரில் நடந்துச்சு. அதில் 3rd வந்தேன். ஓஹோ. ஒரு வருஷம் இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ஸில் நடந்தது. ஃப்ரான்ஸில் 10,000 கிலோமீட்டர். அது 160 நாடுகள், 8,500 பேர் வந்தாங்க. என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் 200 பேர் வந்திருந்தாங்க. அதில் நான் ஓடினது 13வது ஆளாக தான் வந்தேன். அந்நேரம் அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 13ன்னு போட்டு டைமிங் போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் 13னா சர்வதேச தர வரிசையில் 13, அதனால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சதில்லை அப்படின்னு அவங்க என்னுடைய தர வரிசையை போட்டு கொடுத்துருக்கோம்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஜெயிச்சு ஆசியன் மேட்ச்சு சிங்கப்பூரில் நடந்தது. சிங்கப்பூர் நடக்கும்போது நாங்கள் நினச்சிக்கிட்டேன் கடவுளை, ஃப்ரான்ஸில் 13 அங்கே 3வது வந்துட்டா தேவையில்லையே அப்படின்னு நினச்சேன். அங்கே இரவு 7:30 மணிக்கு வச்சாங்க. எங்கள் வயசு பொண்ணாலும் 80+, 80லேருந்து 84 வயசு கேட்டகரி நான். இப்போ என்னுடைய வயது 81. அப்போ 80+ல் முதல்ல ரேஸ் வாக்னா வேக நடை நடக்கணும். அந்த வேக நடையில் கொஞ்சம் காலை இழுத்து வச்சுட்டோம்னா ஓடுறேன்னு வெளியில் போய் சொல்லிடுவாங்க. ஓட முடியாது, நடந்தாலும் எல்லாத்தையும் முந்தணும். 7 பேர், நான் ஒன்று, இன்னொரு இந்தியாக்காரரு, ஒரு சைனாக்காரரு, ஒரு ஜப்பான்காரரு, ஒரு தைவான்காரரு, ஒரு யூகேக்காரரு எல்லாம் போனோம். போனால் 60 வயசுலேருந்து 95 வரைக்கும் ஒன்று போல் விட்டு லேப் ஸ்கோர் தனித்தனியாக பண்ணாங்க. யார் முன்னால் விளையாட்டு நடந்தால் கவனமே காரியமே கண்ணாக இருக்கணும். யார் வர்றா பின்னால் போகிறா முன்னால் போகிறா ஒன்றும் கிடையாது. அருணாச்சலம்ன்ட்டு போய் முடிஞ்சோன்னே ஒரு சிங்கப்பூர் ஆம்பையர் இருந்தார். அப்படி உட்காருங்கன்னாரு. என்ன சார் ரேங்க்னு? பெஸ்ட் அப்படின்னாரு. அவர் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாரா பெஸ்ட்டுன்னு சொன்னாரான்னு தெரியாது. ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு போனாங்க. அந்த விக்டரி ஸ்டாண்டில் நம்பர் 1ல் ஏறி நிற்க சொன்னாங்க. சொல்லி அந்த மெடலை கொடுத்து, எனக்கு தங்க மெடல்னால் அந்த மெடலை பார்க்கணும். ஒலிம்பிக் மெடலும் இது ஒன்று தான். இதுலேயும் தங்கம் முலாம் பூசுனது, கோல்டு பிளேட்டு தங்கம் மாதிரியே அப்படியே 225 கிராம் வெயிட். அந்த மெடல் கிடைச்சோடனே உத்வேகம் வந்துருச்சு. காலையில் மார்ச் பாஸ்ட்னா இந்தியன் டீம், நம்ம இந்தியன் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு பிவி சிந்துலாம் போட்டு பாருங்க, அது மாதிரி ட்ரெஸ் தான் எங்களுக்கும். எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டு போகும்போது சிங்கப்பூர் டீம் என்னை தாண்டும் போது அலோ மிஸ்டர் டிடி ராஜேந்திரன் அப்படின்னு சிங்கப்பூர் ஆள் பூரா கையாட்டினாங்க. என்ன என் பேர் இனிஷியலோடு சொல்கிறீங்களே எப்படி தெரியும்னு கேட்டேன். இன்றைக்கி பேப்பரில் பூரா அவங்க படம் 2 பக்கத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை அனுபவம், ஒரு திகில் படம் பார்த்த அனுபவங்கள், கிட்டத்தட்ட எல்லா பிஸ்னஸ்மேனுக்குமே அவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரொம்ப எளிய மொழியில் உங்களுடைய வாழ்க்கை பக்கங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக நேர்களோட பகிர்ந்துட்டீங்க. பேசும் தலைமை சார்பாக குழு சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க.
என்ன நேயர்களே, பேசும் தலைமை பல வித்தியாசமான துறைகளை சேர்ந்த ஆளுமைகளை சந்திச்சிருக்கு. அவங்களோட அனுபவங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் ஏற்றுமதி துறை அப்படின்றது வந்து பேசும் தலைமை இதுவரைக்கும் தொடாத துறை அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு பள்ளி படிப்பையே பாதியில் நிறுத்திய ஒரு நபர் தன்னுடைய ஆர்வத்தின் மூலம் ஒரு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படின்லாம் கூட சொல்லலாம். அதை விடாப்பிடியாக துரத்திய ஒரு மனிதர். அந்த துறையில் மட்டுமல்ல, மாரத்தானிலும் வந்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு மனிதரை தான் நீங்கள் சந்திச்சிங்க. இப்படி தான் வித்தியாசமான துறைகளை தேடி நம்ம அந்த ஆளுமைகளினுடைய அனுபவங்களை துறை தேடி பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.